டே 13 ஆஃப் புத்து மெடிசன். நம்ம வழக்கம் போல் எந்திரிச்சு நேற்று மிச்சம் மருந்து இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதை நம்ம சுட வச்சு நம்ம சேவலுக்கு போட்டு விட்டுட்டோம். ஃபுல் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதோட சரின்னு சொல்லிட்டு நம்ம 2 காலையும் கழுவி எடுத்தாச்சு. வீக்கெண்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் சரியாமல் இருக்குது. ஓரளவு முன்னாடி இருந்ததோட கொஞ்சோண்டு சரியாக இருக்குது. ஆனால் ஃபுல்லாக சரியாகணும் நாள் ஆகும் போல். அதுக்குள்ளே இன்னொரு பிரச்சனை வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இதுக்கு கழுப்பு தண்ணியை வச்சு நல்லா கழுவுன்னு கழுவியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கழுவி எடுத்துகிட்டு நம்ம கட்டை போட்டுவிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கல்லை மட்டும் கட்டை போட்டு விட்டோம். இப்போ தான் நம்ம ப்ரீடருக்கு காலில் புத்து பிரச்சனையாகி அது ரொம்ப நாள் எடுத்துக்கிட்டு. அதுவே நம்மளால் தாங்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். என்ன நடந்துச்சுன்னே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். நேற்று நைட்டு நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த கோழி காலையில் நான் திறந்து விடையில என்னென்னே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஸ்லோவாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கோழியே ரொம்ப ஸ்லோவாகிடுச்சு. நான் எதனாலன்னு சொல்லிட்டு அண்ணன்ட்ட கேட்டேன். இது மாதிரி கிளைமேட் சேஞ்சுனால இந்த மாதிரி கோழிக்கு எதுவும் காய்ச்சல் வந்திருக்குண்டா அப்படின்னு சொன்னாப்புல. இந்த பொட்டையும் 2 பொட்டை ஃப்ரெண்ட்ஸ். 2 பொட்டையுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. இந்த பொட்டைலாம் என்ன ஆச்சுன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் இருக்குது. மால் வர்றதுன்னு தெரியல, ஒன்றும் தெரியல, ஒன்றுமே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கான மருந்து அண்ணன் சொல்லியிருக்காப்புல. நான் இதுக்கான மருந்து இன்றைக்கே நான் போட்டுறேன். என்னால் வீடியோ எடுத்து போட முடியாது. நாளைக்கு வீடியோவில் என்ன மருந்துன்னு சொல்கிறேன். நாளைக்கு வீடியோவில் செஞ்சுப்போம்.